ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா, சிவில் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லக்ஸரியஸான ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம், அதாவது வென்டிலேஷன். நம்ம எங்கேயுமே இடம் விடலை, அதாவது இது லென்த்தியான ஒரு போர்ஷன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மட்டும்தான் நமக்கு லேண்ட் நம்ம இடம் விடுறோம். சைட்லலாம் காமன் வால் மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இருக்கிற லக்ஸரி இன்டீரியர் தான். வாங்க இந்த வீடை போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பைக் பார்க்கிங் மாதிரி. இதில் லெஃப்ட்டில் நம்ம ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். இது சம்போட இடம். ஸோ இந்த டைல் இருக்கு இல்லையா, இதில் சிட் அவுட்டில் நம்ம கோல்டன் கலர் டைல் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் வாலில் நம்ம மல்டி கலர் டைல், அதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டைல் செலக்ட் பண்ணி நம்ம அதில் கட் பண்ணி அந்த டிசைன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக டைலாலே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேயுமே நம்ம பெயிண்டே பண்ணல. ஸோ கம்ப்ளீட் டைல் தான். இது ஃபுல்லாக உடன் பிளாங்க்ஸ் போட்டு அந்த பைப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மெயின் டோர், மெயின் என்ட்ரன்ஸில் இது டீக்கில் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த டோரோட ஸ்பெஷல் என்னென்னா, சேஃப்டி கிரில் அப்படிங்கிறது தேவைப்படாது. ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிரில், அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி டோர். ஸோ யாராச்சும் வராங்கன்னா உள்ளே இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெயின் டோர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ மேலே சீலிங்கில் நம்ம காங்க்ரீட்டில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு ரிசப்ஷன் மாதிரி, யாரும் வெளியால் வராங்க அப்படின்னா நம்ம இங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இது சோஃபா மட்டும் ஒரு 2 சீட்டர் சோஃபா போட போகிறோம். ப்ளஸ் இது வால் பேனலிங் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே வுட் ஒர்க்கால். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ஹால் என்ட்ரன்ஸ்க்கு ஒரு டோர் வருது. இந்த டோர் பொறுத்த வரைக்கும் மேலேயும் கிளாஸ் வரப்போகுது, அந்த இடத்துல கீழேயும் பிளெயின் கிளாஸ் வரப்போகுது. ஸோ நம்ம மெயின் டோர் என்ட்ரு ஆனதுக்கப்புறமா பெரிய ஹால். இது ஒரு 20x22 சைஸ் இது. ஸோ இந்த ஹாலோட ஸ்பெஷல் என்னென்னா, நமக்கு கம்ப்ளீட்டாக வாலில் டைல் தான் ஒட்டியிருக்கிறோம். ஸோ எதுவுமே நமக்கு டைல் இல்லாத போர்ஷன் கிடையாது. நமக்கு இந்த இடத்துல நமக்கு டிவி யூனிட் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால்லேருந்து நமக்கு ஒரு கார்டன் வியூ, வீட்டுக்குள்ளே ரெயின் வாட்டர் விழுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபவுண்டெயின் பிளான் பண்ணியிருக்கோம் லெஃப்டில். ஸோ வாட்டர் ஃபால் டைரெக்டாக மழை தண்ணி உள்ளே விழுற மாதிரியும், ஒரு சைடில் நமக்கு ஃபவுண்டெயினும் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஸ்டேர் கேஸ்க்கு அடியில் நமக்கு ஸ்டோரேஜ், கீழேருந்து மேலே பார்க்குறதுக்கு ஒரு ஹை சீலிங் லுக் கொடுக்கறதுக்காக நம்ம 2 சீலிங் நம்ம மேலே டிசைன் பண்ணியிருக்கோம். அதை 20 feet ஹைட் வச்சுருக்கோம். ஸோ ஹால்லேருந்து நமக்கு டைனிங்கோட என்ட்ரன்ஸ். இதில் ஒரு லிஃப்ட்டு, இது ஜான்சன் பிராண்டில் நம்ம லிஃப்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைனிங் கிச்சன் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம மாடுலர் கிச்சன்
பிளான் பண்ணியிருக்கோம் இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து கீழே வந்து ட்ரே வரும். சைடில் வந்து வெர்டிக்கல் புல் அவுட். இது வந்து லிஃப்ட் பண்ணி ஓப்பன் மேலே போகிற மாதிரி டோர்ஸ். ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து நமக்கு மேலேருந்து கீழே ஷட்டர் டைப்பில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இதுலேயும் ஒரு பெரிய கேபின் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்டோரேஜ் கேபின்ஸ், குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி. ஸோ நமக்கு கிச்சன்லேருந்து ஒரு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன பெட்ரூம், இந்த பெட்ரூம்க்கு ஒரு டாய்லெட் தனியாக செப்பரேட் ஆகணும். ஸோ இது வந்து பிளெயின் டைல் தான் பிளான் பண்ணியிருக்கோம். பிளெயின் டைல் அப்புறமா ஹைலைட் டைல்ஸ் மட்டும் அங்கங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஹேண்ட் ரெயில் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிளாஸ் வித் எஸ்எஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரேம்லெஸ் ஹேண்ட் ரெயில் தான் இது. ஸோ இந்த படி ஸ்டேர் கேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இட்டாலியன் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். சைடில் வாலில் வந்து நம்ம எஸ்எஸ் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் டைல் தான். இதில் வந்து எட்ஜஸில் எஸ்எஸ் ப்ரொஃபைல், ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த வாலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது வந்து டைல் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஹை கிளாஸி மைக்கா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 டைப்பில் பண்ணியிருக்கோம். இது வந்து மேட் ஃபினிஷ் டைலு, அதுக்கு பக்கத்தில் வந்து கிளாஸி ஹை கிளாஸி ஃபினிஷில் உள்ள மைக்கா. நமக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு குட்டி பால்கனிலேருந்து கீழே நமக்கு அந்த குட்டி கார்டன் பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது தெரியும். மேலேருந்து கீழே சன்லைட்டும் வரும். ஸோ நமக்கு இந்த ஒரு இடம் தான் வீட்டோட மூச்சு காற்றே அந்த ஒரு இடம்தான். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நமக்கு 2 பெட்ரூம் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸோ இந்த பெட்ரூமுக்கு பின்பக்கமாக ஒரு ஓடிஎஸ்லேருந்து நமக்கு வென்டிலேஷன் வருது. ஸோ இது இன்னும் இன்டீரியரில் ஒர்க் பேலன்ஸ் இருக்குது. இங்கேயும் நமக்கு வந்து கான்க்ரீட் ஃபால் சீலிங் தான் பண்ணியிருக்கோம் சீலிங்கில். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி. ஸோ இது பெட்டுக்கு அடியில் நம்ம ஸ்டோரேஜ், சைடில் ஃபுல்லாக வால் பேனல் பண்ணியிருக்கோம். இது ஒரு அட்டாச் டாய்லெட் லெவல். ஸோ இது கேபின் எல்லாமே நம்ம வந்து ஸ்லைடிங் டோர்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம் இதில் எல்லாமே. ஸோ இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள பால்கனி.
இதில் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம், ரைட் சைடில் உடன் ஃபினிஷ் டைல் ப்ளஸ் வந்து கோல்டன் கலரில் பீடிங், லைக் அது எப்படி சொல்கிறது, ஒரு 1/2 இன்ச் திக்னஸில் இருக்கிற ஒரு ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது சீலிங்கில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக காங்க்ரீட்டில் தான் பண்ணியிருக்கோம் சீலிங் வந்து. ஸோ ஒரு வால் மட்டும் நமக்கு அந்த கோல்டன் கலர் டைல், ஸோ நல்லா கிளிட்டர் ஆகிற மாதிரி. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான, செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ். ஸோ மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு வந்து ஒரு லக்ஸரி ஃபீல் கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்ஷன் வந்து இந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்க போர்ஷன் தான். ஏன்னா இப்படி மேலே ஏறும்போதே நமக்கு வந்து அந்த கார்டனோட லுக் ரொம்ப ப்ளசண்ட்டாக தெரியும். இது வந்து கோல்டன் ஃபினிஷ். ஒரு ஓடிஎஸ் மாதிரி, லைக் இதில் டேரெக்டாக ரெயின் வாட்டர் உள்ளே விழுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் வந்து அந்த கேப்ஸ் எல்லாம் வந்து கிராஸ் போட போகிறோம். இங்கே பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரூம் வரும். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் எப்படி பெட்ரூம் இருக்கோ அதே மாதிரி இங்கே 2 பெட்ரூம், லிஃப்ட்டு இது வரைக்கும் வர மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி. ஏன்னா இதில் வந்து நம்ம பால்கனி கொடுக்கல, கீழே சன்லைட் டைரெக்டாக விழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பால்கனி கொடுக்கல. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ண ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து கம்ப்ளீட்டாக இன்டீரியர் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் லக்ஸரி வியூ கொடுக்கும். நம்ம வாலில் ஃபுல்லாக வந்து வீனீர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், வால் பேனலில் ஃபுல்லாக. ஸோ இதில் வந்து லெஃப்டில் கிளாசெட் வரும், பாத் ஏரியா, அதுக்கப்புறம் ட்ரை டாய்லெட், 2 தனித்தனியாக இருக்கும். இங்கே வந்து எப்போவுமே காற்றோட்டமாக இருக்கும் இந்த ஏரியா மட்டும். இது ரைட்டில் இருக்கிறது வாட்டர் ஃபால் விழுற மாதிரி. இந்த டைலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலான டைல். இது வந்து ஃபுல் பாடி வெட்ரிஃபைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைல் பொறுத்த வரைக்கும் வெறும் கலர் டிஃப்ரென்ஸ் மட்டும் கிடையாது, அந்த திக்னஸும் நம்ம வந்து டிஃபர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லைட் கலர் எல்லாம் பள்ளமாகவும் பிளாக் கலர் மேடாகவும் இருக்கும். ப்ளஸ் இதில் இருக்கிற வார்ட்ரோப் எல்லாமே நமக்கு வந்து ஸ்லைடிங். இந்த பெட்ரூமுக்கு ஒரு டாய்லெட். இந்த டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பாத் ஏரியா தனியாகவும் கிளாசெட் இருக்கிற இடம் தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பால்கனி. இந்த பால்கனிக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியே வந்து உடன் ஃபினிஷ் டைலும் ப்ளஸ் வந்து ப்ரொஃபைலும் யூஸ் பண்ணியிருக்கோம், கோல்டன் கலர் ப்ரொஃபைல்.
இந்த வீடு பார்த்தீங்களா, இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லக்ஸரியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரேமே பண்ணல. அதாவது பட்ஜெட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட். ஸோ நம்ம வந்து எதெல்லாம் வந்து நல்லாயிருக்குன்னு தோணுதோ அது எல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். கிளைண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த விஷயத்தில். ஏன்னா நம்ம நிறைய இன்னோவேட்டிவான விஷயங்கள், நியூ டெக்னாலஜி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பென்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து ரெடி அப்படிங்கிறதுக்கு கிளைண்ட் ஓகே இருந்தால் மட்டும்தான் இந்தளவுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு ஃபினிஷை நம்ம கொடுக்க முடியும். இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் எல்லோரும் லீவ் பண்ணுங்கள்.